திருப்பதி செல்லும் பயணிகளுக்கு இனி நீண்ட நேர போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்க வேண்டிய அவசியம் குறையப் போகிறது. மதனப்பள்ளி பிலேரு இடையிலான தேசிய நெடுஞ்சாலை தற்போது 4 வழிச்சாலையாக விரிவாக்கப்பட்டுள்ளதால் திருப்பதி பயண நேரம் சுமார் 45 நிமிடங்கள் வரை குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மதனப்பள்ளி பிலேரு இடையிலான தேசிய நெடுஞ்சாலை 71 விரிவாக்க பணிகள் நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. சுமார் 55.9 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை தற்போது 4 வழிகளுடன் பயணத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது. இதுவரை இருவழிச்சாலையாக இருந்த இந்த பாதையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான கார்கள், பேருந்துகள், சரக்கு வாகனங்கள் மற்றும் விவசாய வாகனங்கள் இயக்கப்பட்டதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக திருப்பதி தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவியது. தற்போது புதிய 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும். மேலும் பாதுகாப்பு தடுப்புகள், இரவில் தெளிவாக தெரியும் பிரதிபலிப்பு குறியீடுகள், நவீன சாலை சின்னங்கள் உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதால் இரவு நேர பயணமும் பாதுகாப்பாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழித்தடம் பெங்களூரு, சிந்தாமணி, மதனப்பள்ளி, பிலேரு, திருப்பதி வழியாக பயணிக்கும் வாகனங்களுக்கு மிகவும் பயனளிக்கும். குறிப்பாக தனியார் கார், வேன் மற்றும் சுற்றுலா பேருந்துகளில் திருப்பதி செல்லும் பக்தர்கள் முன்பை விட வேகமாக இலக்கை அடைய முடியும். இந்த சாலை திட்டம் ஆன்மீக சுற்றுலாவுக்கு மட்டுமல்லாமல் ஆந்திராவின் முக்கிய விவசாய பகுதிகள், தொழில் மண்டலங்கள் மற்றும் கிழக்கு கடலோர துறைமுகங்களுடனான இணைப்பையும் மேம்படுத்துகிறது. இதன் மூலம் சரக்கு போக்குவரத்து வேகமடைவதுடன் வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஸ்ரீ சிட்டி தொழிற்பேட்டை, கிருஷ்ணாபட்டினம் துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சரக்கு வாகனங்கள் திருப்பதி நகர போக்குவரத்தை தவிர்த்து விரைவாக பயணிக்க முடியும் என்பதால் தொழில்துறைக்கும் இந்த திட்டம் முக்கிய பலன்களை வழங்கும். மொத்தத்தில் திருப்பதி பக்தர்களின் பயணத்தை எளிதாக்கவும் பிராந்திய வளர்ச்சியை வேகப்படுத்தவும் உருவாக்கப்பட்ட இந்த 4 வழிச்சாலை தென்னிந்தியாவின் முக்கிய இணைப்பு பாதைகளில் ஒன்றாக உருவெடுத்திருக்கும் நிலையில் இந்த புதிய மாற்றம் பக்தர்கள் மட்டுமல்லாமல் வணிகம் மற்றும் விவசாயத்திற்கும் புதிய வேகத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.